முறுமுறுன்னு கிரன்ச்சியாக முறுக்கு செய்யலாமா? ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த செட்டிநாடு ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கனால எங்கள் வீட்டில் இது எப்பயுமே இருக்கும். ஸோ அதில் ஒரு கிளிப்பிங் ஆஃப் வீடியோ தான் இது, முறுக்கு செய்கிற ரெசிபி. உங்களுக்கு முறுக்கு மாவாக வேணும் ஆரல்ஸ் இல்லை முறுக்காவே வேணும் அப்படின்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் இதில் டேக் பண்ணுறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஆக்சுவலாக முறுக்கு இந்த வாட்டி நாங்கள் வந்து உட்டன் கட்டையில் தான் செஞ்சோம். ஃபஸ்ட்டு இந்த முறுக்கு மாவை எடுத்துகிட்டு அதில் நம்ம உப்பு மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெருங்காயம், சீரகம் இந்த மாதிரி ஒரு ஆளும் ஒரு மாதிரி ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவை வந்து பிசைஞ்சிக்கிட்டு அந்த உட்டன் கட்டையில் வச்சு புளியணும். இதில் வந்து அந்த புளியறது தான் கொஞ்சம் டாஸ்க்கே. நானும் இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப குட்டி குட்டியாக வந்துச்சு, எங்கள் அம்மா அளவுக்கு வரல. அப்புறம் அது நல்லா முறுமுறுன்னு வெந்து வந்ததுக்கப்புறம் அதை வெளியில் எடுக்க வேண்டியதான், அவ்வளோதான் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கனால ஃபர்தராக நாங்கள் அதை பேக் பண்ணி சேலுக்கு வந்து எடுத்து வச்சிட்டோம். உங்களுக்கு தேங்காய் முறுக்கு, சீடக்காய் இந்த மாதிரி வேணும், அரல்ஸ் எனக்கு ஃப்ளார் வேணும், இல்லை பிக்கல் வேணும் அப்படின்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.